வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இடியப்ப மாவு நம்ம அரைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக சூரிய உதயம் ரொம்ப அப்படியே ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுல்லுன்னு தான் சூரியன் வெளியில் வர்றாரு. பாருங்கள், கலரே எவ்வளோ ஆரஞ்சு கலராக காலையில் வெளியில் வராருன்னு. அதுக்கப்புறம் நம்மளோட மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு 8 o'clock போல் நான் இந்த பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தாங்க ஊற வச்சுட்டு நான் மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரு 2 மணி நேரம் நம்ம பச்சரிசி ஊற வைக்கணுங்க. நான் நாளே கோதுமையை நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதனால் இன்றைக்கி ரெண்டையுமே கொண்டுட்டு போய் நம்ம அரவை மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துடணும். இடியப்பத்துக்குன்னு சொன்னிங்கன்னா அது ஒரு மாதிரி இடித்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஈர அரிசியை நம்ம இடித்து கொடுங்க இடியப்பத்துக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திங்கன்னா பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கும். ஒரு மாதிரி ஈரப்பதத்தோடு இருக்கும். இதை நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம இதை வானிலையில் போட்டு நம்ம வறுத்து எடுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணி வைக்கிறப்ப 6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. வண்டு பூச்சி எதுவுமே வராமல் ரொம்பவே மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் இடியப்பம் செய்கிறப்ப மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டு வரணும். அந்த ஈரமே இல்லாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணுங்க. இது நம்ம வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு ரொம்ப ஸ்பீடாக வச்சிடக்கூடாது. மாவு அடி பிடிச்சிரும். நம்ம அதனால் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். பாருங்கள், மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம கோல மாவு மாதிரி கோலம் போட்டோன்னா நல்லா அப்படியே இழுக்கிறதுக்கு சூப்பராக வரும். அதுதான் நமக்கு நல்லா வறுபட்டதுக்கு உண்டான அடையாளம். அதை நம்ம வேறு ஒரு தாம்பாளத்தில் ஒவ்வொரு பேட்சாக நம்ம வறுத்து எடுத்து நம்ம அதில் மாற்றி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 3-4 பேட்ச் வந்துச்சு. நான் ஒரு 2 பேட்ச் வறுத்ததை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. அது பாட்டு ஆறிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இன்னொரு பேட்சையும் நம்ம வறுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சலித்து எடுக்கணுங்க. நம்ம வறுக்கிறப்ப கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும். ஏன்னா பார்த்திங்கன்னா இது கை விடாமல் நம்ம கிண்டணும். விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம கை விடாமல் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் 2 பேட்சையும் வறுத்து அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சதை பார்த்திங்கன்னா நான் சலித்து எடுத்துக்கிறேன். இது என்னடா வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு கையில் ஃபோனை நான் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் தான் நான் சலிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த பபுள்ஸ்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை திருப்பி நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அதையும் ஒரு பல்ஸ் மோடில் கொடுத்துட்டு நம்ம அதையும் நம்ம அரைச்சி எடுத்து சலித்து வச்சுக்கலாம். பாருங்கள், மாவே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி நம்ம போட்டோன்னா நம்ம ஆற்று மணல் இருக்கும் பார்த்திங்களா, அப்படியே ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மீதி இருக்க இந்த மிச்ச மாவையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அதையும் அரைச்சி நம்ம திருப்பி ஜல்லடையில் மாற்றிட்டு நம்ம சலித்து வச்சுக்கலாம். சலித்து வச்சதையும் நீங்கள் ஒரு 2 நாள் நல்ல நிழல் காய்ச்சலே நம்ம வீட்டில் ஒரு தாம்பாளத்தில் நல்லா கொட்டி பரப்பி வச்சு நீங்கள் காய வச்சிங்கனாலே போதும். நீங்கள் இதை வெயிலில் காய வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க நிழல் காய்ச்சலே போதுமானது தான். அந்த மாதிரி நம்ம சலித்து காய வச்சு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் ஆனாலும் இந்த இடியப்ப மாவு கெட்டே போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. 2 விதமாக நம்ம இடியப்ப மாவு செய்யலாம். நான் இந்த மாதிரி ஒரு விதமாக செஞ்சுருக்கேன். இது கொஞ்ச நாள் நம்ம வச்சே பயன்படுத்தலாம். ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம சூப்பராக வச்சு இதை பயன்படுத்துறதுக்கு உண்டான மாவு தான் இது. அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க KMSங்கிற ஒரு பிரியாணி கடையில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை தான். அதுலேருந்து தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்ததுனால, ஈவினிங் கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்ததுனால பிரியாணி நமக்கு ஆர்டர் பண்ணியாச்சு. பாருங்கள், மட்டன் பிரியாணியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 380 என்னவோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா 195 ரூபா. இந்த ரேட்டுக்கு இது ஒருத்தாங்கிறது தெரியல. ஆனால் அந்த கடையோட ரேட்டு இது தான். வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா சாஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைத்தான்னு நினைக்கிறேன். இந்த பொட்டில் பார்த்திங்கன்னா ரைத்தான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு தால்ச்சான்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் நமக்கு கத்திரிக்காய் சப்ஜிலாம் கொடுக்க மாட்டாங்க. இது தால்ச்சா தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான். பாருங்கள், எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அது பாருங்கள், பார்க்குறதுக்கு இவ்வளோ தான் குவான்டிட்டி. ரைத்தா, அடுத்தது பார்த்திங்கன்னா தால்ச்சா, அப்புறம் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டோட வேலைகள் முடிஞ்சிருக்கு. ஈவினிங் வெளியில் போகிற வேலை இருக்கனால இன்றைக்கி இந்த அளவுக்கு தான் நம்மளோட வேலைகள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஏ நைஸ் டே. மாவு இடியப்ப மாவு இப்படி அரைச்சி பாருங்கள், கெட்டு போகாது. ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். Thank you friends. Have a nice day.